வணக்கம். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருப்பினும் நம்முடைய கடமையை செய்வோம் என்று சொன்ன பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய வழியில் எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து நாம் பயணிப்போம். பாபா சாஹிப்பும் பெண்களும் என்கிற தலைப்பில் நாம மிக முக்கியமான செய்திகளை பற்றி பேசியே ஆகணும். இதை பத்தின ஒரு விவாதங்கள் உருவாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்ல தலைமைத்துவத்துல அதிகார பகிர்வுல பெண்களுக்கான வெற்றிடம்ங்கிறது இருக்கிறதா நான் உணர்றேன். இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இது போன்ற உரையாடல்கள் அவ்வப்போது தேவைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த நாட்டுல பௌத்தத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் ஏற்பட்ட போர் தான் இந்திய வரலாறுன்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலம் உறுதி செய்கிறார். அந்த அடிப்படையில பெண் விடுதலைக்கும் பௌத்தத்திற்கும் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கும் உள்ள தொடர்பை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய பார்வையில நான் சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உரையாடல்ல வேத காலம் முதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை குறித்து பேச வேண்டியது கட்டாயமா நான் நினைக்கிறேன். காலத்தின் அவசியமாவும் நான் உணர்றேன். ஏன்னா எதிர்வரும் நாட்கள்ல தேர்தல் இருக்கு இல்லையா? அதற்காகவும் இது சரியா கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். அப்போ உலகத்துல நாடோடி சமூகமாக இருந்தபோது தாய் வழி சமூகமாக நாம இருந்தோம் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதற்கடுத்து மனிதர்கள் நிலம் சார்ந்து வாழும் சமூகமா இருந்த போதுதான் பெண்களை அடிமைப்படுத்துவது தொடங்கி இருக்கு. நிலம் சார்ந்து வாழும் போதுதான் பெண்களை தன் சொத்தாக பார்க்கிற பழக்கம் தொடங்கி இருக்கு இந்த இந்திய வரலாறுல. வேதகாலம்னு சொல்லப்படுகிற பழமை வாய்ந்த இந்தியாவுல பெண்களினுடைய நிலையை ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு போக பொருளாக உருவாக்கி இருந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்பனர்களினுடைய வேத மதம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களான ருக், யஜூர், சாம, அதர்வனம். அந்த 4 வேதங்கள்ல குறிப்பா ருக் வேதத்துல பார்ப்பனர்கள் ஆண் கடவுளை வைத்து புரோகித தொழில் செய்ய முடியாத சூழல்ல ஆண் கடவுள்களால் தங்களோட வயிறு நிரம்ப வருமானம் வரல அப்படின்னு உணர்ந்து அந்த ஆண் கடவுள்களை தூக்கி எறிந்து விட்டு பெண் கடவுள்களை வணங்க பார்ப்பனர்கள் முயற்சி செய்தாங்க. அப்படி ஏராளமான பெண் தெய்வங்களை மனுவாதிகள் பார்ப்பனர்கள் உருவாக்கினாலும் இன்னைக்கு வரைக்கும் 4 பெண் கடவுள்களுடைய பெயர்கள் மட்டும்தான் நிலைச்சு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பெண் கடவுள்கள் யாரு அப்படின்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, துர்கை. இந்த 4 பெண்களுடைய பெயர்கள் தான் ரொம்ப பரிச்சயமா மக்கள் மத்தியில கடவுள்களாக போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு 4 தெய்வங்களா இந்த 4 பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் கடவுள்களினுடைய பெயர்களை மாத்துறாங்க, கடவுள்களை ஆண்கள்ல இருந்து பெண்களாக மாத்துறாங்க. மறுபக்கம் நதிகளுக்கான பெயர்களை பெண்களோட பெயரை வைக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியா என்ன பண்றாங்கன்னா நாட்டை பாரத மாதான்னு சொல்லி பெண்களை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள நினைச்சாங்க மனுவாதிகள், பார்ப்பனர்கள். இதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆய்வு செய்து மிக தெளிவா சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு கூட ஒரு பொருளை சந்தையில விற்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ல விற்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை முன்னிலைப்படுத்தினாதான் அந்த பொருளை விற்கும் அப்படிங்கிற சிந்தனையில அவர்களை வந்து கவர்ச்சியா காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதற்கு பல உதாரணங்களை நம்ம விளம்பரங்கள்ல பார்த்திருப்போம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆக பெண்களை போக பொருளா பார்க்கிற ஒரு கருத்தாக்கத்தை முதல்ல பார்ப்பனர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை ஏன் பார்ப்பனர்கள் செய்யறாங்க அப்படின்னா புரோகித தொழில் தான் அவங்களுடைய பேஸ். அப்ப அவங்களுடைய புரோகித தொழில்ல நிறைய வருமானம் வரல, வயிறு நிரம்பலங்கிறதுக்காக பெண் கடவுளை முன்னிலைப்படுத்தினாங்க. தன்னுடைய வியாபாரத்துக்கு பெண் கடவுளை முன்னிலைப்படுத்தினதுனால அவங்க வந்து ஈஸியா புரோகித தொழில் செய்ய முடிஞ்சது. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்துல இதுதான் நிலைமை. பெண்களை போக பொருளாக காட்டுவது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா வேத காலங்கள்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொடருது அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. இந்து மதத்தை போலவே கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாத்திலையும் பெண் அடிமைத்தனம் இருக்கு. வரட்டு சிந்தனை கூட இருக்கு அப்படிங்கிறதுல மறுக்கிறது இல்லை. அந்த மதங்கள்லயும் கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாத்திலையும் இருக்கு. அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா கோட்பாடுகளும் பெண்களுக்கு எதிராக தான் இங்க சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படியான சூழ்நிலையில பழமை வாய்ந்த மூட பழக்கங்கள் நிறைந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த பெண்களை ஒடுக்கும் இருள் சூழ்ந்த சமூகமாக இருந்த இந்த இந்தியாவுல மானுட சமூகத்திற்கு எதிராக ஒரு புதிய விடுதலை பாய்ச்சலை, ஒரு புதிய விடுதலை வெளிச்சத்தை பேராசான் புத்தர் ஏற்படுத்தினார் என்பதுதான் இந்திய வரலாறு. உலகத்துல வேற எங்கேயும் ஏற்படுத்த முடியாத புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தான் பேராசான் புத்தர். அப்படி என்ன மாற்றத்தை நிகழ்த்தினார்? கணவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் அடிமையாக இருந்த பெண்களை பொதுவெளியில துறவரம் செய்து ஞானத்தை பெண்களும் அடைய முடியும்னு போதிச்சவர் புத்தர். உலகத்துல முதலா பெண்களுக்கு துறவர சங்கத்தை ஏற்படுத்தி அந்த சங்கத்தோட செயல்பாடுகளை திட்டங்களை பெண்களே வகுத்து கொள்ளவும் பெண்களினுடைய உரிமைகள்ல தலையிடாம இருந்தவர் பேராசான் புத்தர். அன்றைக்கு பேராசான் புத்தர் செய்த இந்த மாற்றம்
ஒரு பக்கம் மிகப்பெரிய புரட்சியா பார்க்கப்பட்டது. மறுபக்கம் இந்த மாற்றத்தினால் மிகப்பெரிய எதிர்ப்பை பேராசான் புத்தர் அவர்கள் சந்திச்சார்கள். அனைத்து சாதியினரையும் தன்னுடைய சங்கத்துல இணைச்சு பார்ப்பன வேத மதத்திற்கு எதிராக சமத்துவ சமூகத்தை ஏற்படுத்தினார் பேராசான் புத்தர். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில புரிதலற்ற இளைஞர்கள் கேக்குறாங்க, நம்ம பௌத்தத்தை பத்தி பேசினாவே பௌத்தத்துல பெண் பிக்குகள் வரலாறுகள்ல இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க பெண் பிக்குகள், அது அவங்களே பாக்குறாங்க. அப்போ அப்படிப்பட்ட புரிதலற்ற இளைஞர்களுக்கு இந்த நேரத்தை ஒரு செய்தியை நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஔவையார் யார்? மணிமேகலை யார்? அவங்க எல்லாம் பௌத்த பிக்கினிகளா வாழ்ந்தவங்க தானே. அப்போ நான் சொன்ன இந்த உதாரணங்களை நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி தெளிவு பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல. அப்போ புத்தர் பார்ப்பனியத்தை வேறறுத்து பௌத்த சித்தாந்தத்தை நாடு முழுக்க பரப்பினார். பார்ப்பனர்களை எதிர்த்து அவர் செய்த அரசியலால நாடு முழுக்க மக்கள் அவர் பின்னாடி திரண்டாங்க. குறிப்பா மௌரிய வம்சத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் புத்த மதத்தை அரச மதமாக ஏத்துக்கிட்டாங்க. அசோகர் மௌரிய வம்சத்துல இருந்து வந்தவர் தான். கிட்டத்தட்ட 140 வருஷம் மௌரிய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்துலதான் பௌத்தம் ஆசியா முழுக்க பரப்பப்பட்டிருக்கு. பார்ப்பனர்கள் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக சுங்க வம்சத்தை சார்ந்த புஷ்யமித்ர சுங்கன் தான் மௌரிய வம்சத்தினுடைய கடைசி மன்னனான பிரகத்தீர மௌரியனை கிபு 185 அவரை சதி செய்து வீழ்த்தினான். அதன் பிறகு புஷ்யமித்ர சுங்கன் தன்னை அரசனாக அறிவிச்சுக்கிட்டு பௌத்த துறவிகளை கொத்து கொத்தா கொலை செய்தான். இந்தியா முழுவதும் பௌத்த மன்னர்களையும் பார்ப்பனர் அல்லாத மன்னர்களையும் வீழ்த்தி பார்ப்பனர்களே நேரடியா ஆட்சி செய்தாங்க. குறிப்பா புஷ்யமித்ர சுங்கன் ஆட்சியில தான் மனு சாஸ்திர சட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தீவிரமா அந்த நேரங்கள்ல தான் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மனு தர்மத்துலதான் பெண்களை இழிவு செய்து சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு. மனு தர்மத்துலதான் பெண்களை இழிவு செய்து சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு. மனுவின் சட்டத்துக்கு பிறகுதான் பெண்கள் மிக மோசமான முறையில கொடுமைப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாறு. மனுவுல நிறைய சொல்லப்படுது. மனு ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொருத்தரையும் வரையறுக்கிறாங்க. அப்போ மனுவுல பெண்களை பற்றியும் வரையறுக்கிறாங்க. அப்படி பெண்களை பற்றி என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆண்களை மயக்கிறது தான் பெண்களுடைய குணம் அப்படின்னு மனுவுல சொல்லப்படுது. முட்டாளை மட்டுமல்ல, அவள் அறிவாளியையும் தவறான வழிக்கு நடத்துவா அப்படி பெண்ணுன்னு சொல்லி மனுவுல சொல்லப்படுது. தாய், மகள், சகோதரி இப்படி எந்த உறவாக இருந்தாலும் தனியா போகக்கூடாது, தனியா பேசக்கூடாதுன்னு மனுவுல சொல்லப்படுது. பெண்களுக்கு எல்லா தீய குணங்களும் தீய நடத்தையும் இருக்குதுன்னு மனுவுல சொல்லப்படுது. குழந்தை பருவத்துல தந்தையின் பாதுகாப்புல, இளமையில கணவனுடைய பாதுகாப்புல, முதுமையில தன்னுடைய மகனினுடைய பாதுகாப்புல தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு மனுவுல தீர்க்கமா சொல்லப்படுது. கணவனுக்கு நல்ல குணம் இல்லைனாலும் கெட்டவனாலும் இருந்தாலும் வேற ஒரு பெண்ணு கூட அவர் உறவுல இருந்தாலும் ஒரு மனைவி அவனுக்கு விசுவாசமா இருந்து கணவனை தெய்வமா வழிபடணும் அப்படின்னு மனுவுல சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா பெண் சுதந்திரமா இருப்பதற்கு தகுதியற்றவனும் சொந்தமா முடிவெடுக்கிறதுக்கு உரிமை கிடையாதுன்னு மனு சொல்லுது. பெண்கள் சுதந்திரமா இருக்கக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது, குழந்தையிலே திருமணம் செய்துக்கணும், கணவன் இறந்து விட்டா உடன்கட்டை ஏறணும், அப்படி ஒருவேளை இல்ல அப்படின்னா மொட்டை அடிச்சு வெள்ளை உடை உடுத்திக்கணும், இப்படி சொத்துல உரிமை கிடையாது. இப்படி மனுவுல சொன்ன சட்டம் எல்லாமே சூத்திர பெண்களுக்கோ பட்டியலினத்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, பார்ப்பன பெண்களுக்கும் இந்த மனு தான் சட்டம். இந்த மனு சட்டம் தான் பார்ப்பன பெண்கள் மத்தியிலும் தீவிரமா கடைபிடிக்கப்பட்டது. இந்த மனு சட்டம் பார்ப்பன சமூகத்துல தான் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு. பார்ப்பன மன்னர்களும் பார்ப்பன சிந்தனை உள்ள சத்திரிய மன்னர்களும் மனுவின் சட்டத்தை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டுல கூட சேர, சோழ, பாண்டியன், வட இந்தியாவை ஆட்சி செய்த எந்த மன்னர்களானாலும் இவங்க எல்லாருமே மனு சட்டத்தை வச்சுதான் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. நம்மளுடைய ஆய்வுகளும் அப்படிதான் சொல்லப்படுது. அப்போ மனு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் தமிழ்நாட்டுல கூட மனுநீதி சோழன்னு சொல்றாங்க. தொடர்ந்து மனுவாதிகள் இந்த மண்ணை பிளவுபடுத்தி சமத்துவமற்ற ஆட்சியை செய்துகிட்டு இருக்கும்போது முதலா முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க. அவங்க முதல்ல ஒரு பார்ப்பன மன்னனை தான் வீழ்த்துறாங்க. யாரு? முகலாயர்கள். அந்த மன்னர்கள் யார் அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தானாக இருக்குல்ல, இன்னைக்கு பாகிஸ்தானாக இருக்கிற சிந்து மாகாணத்தினுடைய மன்னராக இருந்த தாகீர் என்கிற இந்து பார்ப்பன மன்னனை தான் முகலாயர்கள் வீழ்த்துறாங்க முதல்ல. அதே போல பஞ்சாப்லயும் பார்ப்பனர் தான் மன்னராக இருந்தாங்க. இப்படி மன்னர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வீழ்த்திட்டு தான் முகலாயர்கள் உள்ள வராங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, முகலாயர்கள் காலத்திலையும் பார்ப்பனர்கள் சுகபோகமா இருந்தாங்க, வாழ்ந்தாங்க என்பதுதான் உண்மையான வரலாறா இருக்கு. ஏன்னா முகலாயர்கள் இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் இடையூறு செய்யல.
என் மதத்தை நீ இடையூறு செய்யாதே, அந்த அளவுலதான் அவங்க இருந்துகிட்டாங்க முகலாயர்கள். முகலாயர்கள் சமத்துவமற்ற ஏற்றத்தாழ்வுகளை தகர்ப்பதற்காக, சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை தடுப்பதற்காக எந்த பணியையும் அவங்க பெருசா செய்யலை என்பதுதான் வரலாற்றை உற்று நோக்கக்கூடிய, வரலாற்றை வாசிக்கக்கூடிய என்னை போன்றோருக்கு வருத்தம். அதன் பின்னாடி ஆங்கிலேய படையெடுப்பை பற்றி நம்ம எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். முகலாயர்கள் ஆண்ட போதும், ஆங்கிலேயர்கள் ஆண்ட போதும் 19ஆம் நூற்றாண்டு வரை நேரடியா மனுவினுடைய சட்டம் தான் இந்த மண்ணுல நடைமுறையில இருந்திருக்கு. இதுக்கு 2 உதாரணங்களை சொல்லலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புதுசா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். இந்தியாவுல தீண்டாமை கொடுமைகள் தீவிரமா இருந்த, உச்சத்துல இருந்த 2 இடங்கள் அப்படின்னா, ஒண்ணு மராட்டியம். அந்த மராட்டிய மாநிலத்துல தான் பூனேவுல பார்ப்பன பேஷ்வாக்களினுடைய ஆட்சியில தீண்டப்படாத மக்களினுடைய நிழல் பட்டாலே தீட்டு என்கிற நிலை இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு தலித் தனக்கு வரக்கூடிய எச்சிலை ஒரு கொட்டாங்குச்சியில தான் துப்பிக்கணும். தன்னுடைய இடுப்புக்கு பின்பகுதியில துடப்பத்தை கட்டிக்கணும். பகல்ல சூரிய வெளிச்சத்தினால தலித்துகளினுடைய நிழல் ஆதிக்க சாதிகள் மேல படும். பகல்ல தலித்துகள் நடமாடக்கூடாது. இப்படிப்பட்ட கொடுமைகள் இந்தியாவுல நடந்தது. இதுதான் உண்மை வரலாறு. அப்ப இதை விட மோசமா இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்துல திருவாங்கூர் சமஸ்தானத்துல பார்ப்பன நம்பூதிரிகளால், யாரால? திருவாங்கூர் சமஸ்தானத்துல பார்ப்பன நம்பூதிரிகளால் சாணார், பரவர், ஈழவர், முக்குழவர், புலையர் உள்ளிட்ட 18 சாதி பெண்கள் மேலாடை உடுத்துறதுக்கு கூட வரி கட்டணும்னு சமஸ்தானங்கள்ல சட்டம் போடப்பட்டிருந்திருக்கு. மனு சொல்லாத சட்டத்திற்கு மேல ஒரு படி மேலேயே பெண்களினுடைய மார்பகத்துக்கு வரி, முளைகர்ணம் என்று மலையாளத்துல சொல்லப்படுகிற வரி இங்க போடப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை எதிர்த்து அழகி நாங்கிலிங்கிற பெண் தன்னுடைய மார்பகத்தை வெட்டி எடுத்து போராட்டத்தை தொடங்கி வச்சாங்க அப்படிங்கறதுதான் வரலாறு. அந்த போராட்டம் தான் தோள்சிலை போராட்டமாக இன்றைக்கு வரலாறாக நிலைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்ப்பனர்களும் சத்திரியர்களும் உல்லாசமாக இருக்கிறதுக்கு தேவதாசி முறையை வச்சு ஒரு சமூகத்து பெண்களையே இழிவா நடத்திய வரலாறு இந்த இந்தியாவில தான் நடந்தது. பொட்டு கட்டி விடுற பழக்கம் இன்றைக்கும் சில பகுதிகளில் நடைமுறையில இருக்கு. குறிப்பா ஆந்திராவில ஜோகினி சிங்ரா ஆதிக்க சாதிகளுக்கு தலித் பெண்களை கோவிலுக்குள் பொட்டு கட்டி விடுகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டுல கூட இந்த வழக்கத்திற்கு சென்னை மாகாணமா இருந்த அந்த காலகட்டத்துல 1930 முதல் பெண் மருத்துவராக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி சட்டமன்ற மேலவையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானம் தான் பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அக்டோபர் 9, 1947 தமிழ்நாடு தேவதாசி ஒழிப்பு சட்டமா நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுவும் ஒரு பெண்ணாலதான் வந்தது, ஒரு ஆணால வரல. அந்த வரலாறு தனி வரலாறு. சாதிகளாய் மனிதர்களை பிரித்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இந்த நாட்டில் பார்ப்பனர்கள் வாழ வேண்டும், எல்லா அதிகாரங்களையும் பார்ப்பனர்கள் தன் கையிலே வைத்திருக்க வேண்டும், எல்லா அதிகார பதவிகளும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று பார்ப்பனிய கூட்டம் நினைத்தது. அந்த கூட்டத்தோட எல்லா செயல் வடிவங்களும், எல்லா தத்துவங்களும் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமா, அதுதான் பார்ப்பனிய சமூகத்திற்கான நலன். அன்றைக்கு அது பார்ப்பனர்களினுடைய நலனாக மட்டும்தான் இருந்தது. அன்றைக்கு அது பார்ப்பனர்களினுடைய நலனாக மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு பார்ப்பனர்கள் மற்றும் பெரும் முதலாளிகளினுடைய சித்தாந்தமாக மாறி இருக்குது அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது கிடையாது. அதனாலதான் நம்முடைய அறிவாசான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இதையெல்லாம் முன்கூட்டியே கணித்து பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் இந்த சமூகத்திற்கு பேராபத்துன்னு சொன்னார். ஆக இந்துத்துவ தத்துவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நேர் எதிரான தத்துவம் அப்படின்னா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தத்துவம் தான். ஏன்னா 2000 வருஷத்தினுடைய மனு சட்டத்தை புதைகுழியில் போட்டு புதைக்க ஒரு மாபெரும் வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். ஏன் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர். இந்து மத புதிர்கள் என்கிற தலைப்புல இந்து மதத்தையும் இந்து மனு தர்மத்தையும் புராண இதிகாசங்களையும் தோலுரித்து காட்டியவர். அதுல அவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். மனு சட்டமும் இந்து மதமும் கட்டமைக்கப்படுவது சாதியினால், அந்த சாதி நிலையா இருக்கிறதும் பெண்களை அடிமை முறைக்கு இட்டு செல்வதற்கும் காரணம் அகமண முறையும் அதன் சடங்குகள் தான் காரணம்னு சொல்றார். என்ன காரணம்? அகமண முறையும் அதனுடைய சடங்குகள் தான் காரணம்னு சொல்றார். இன்னைக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் தாலி கட்டிக்கணும், மெட்டி போட்டுக்கணும், நெத்தியில பொட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற சடங்கு முறை இது போல பல இருக்கு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நவீன காலத்துல, ஆனா மேலோங்கி இருக்கு. ஒரு ஆண் திருமணம் செய்தா எந்த அடையாளமும் கிடையாது. ஆனா ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஆணுக்கு பெண் அடிமைங்கிற மாதிரியான அடையாளங்கள் இன்னைக்கும் இருக்குல்ல. இப்படி பேசினா உடனே இப்படி எல்லாம் பேசலாமா, நீ எல்லாம் நல்ல குடும்பத்துக்கு பொண்ணா நீ அப்படின்னு என்னை வசைப்பாடக்கூடாது. விவரமா சொல்றேன், நீங்க வேணும்னா ஆய்வு செய்து பார்த்துக்கோங்க. குறிப்பா பௌத்தத்துல தாலிங்கிற அடிமை சின்னம் கிடையவே கிடையாது. தொல்காப்பியத்துல சங்க இலக்கியத்துல தாலியே கிடையாது.
தலைவனும் தலைவியும் நோக்கினார்கள், காதல் வயப்பட்டார்கள், பின்பு மாலை மாற்றிக் கொண்டார்கள் என்றுதான் இருக்கிறது. ஆனா நவீன காலத்து விஞ்ஞானிகள் அவர்களுக்கு வசதி கேற்ப ஆணாதிக்க சிந்தனையை தாலிங்கிற அடையாளத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில பம்பாய் மாகாண சட்டசபையில 1938 பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கருத்தடை சட்டம் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தாரு அப்படின்னா, அந்த நேரத்துல பெண் பிள்ளைகளை பெறக்கூடிய ஒரு பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவே அவ பிள்ளை பெறக்கூடிய ஒரு இயந்திரமா பார்க்கப்பட்டது. பெண்களினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தை தீவிரமா அரசு பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் வைத்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அந்த நேரத்துல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வைத்த இந்த கோரிக்கையை எதிர்த்து இந்து மகாசபா, RSS போன்ற இந்துத்துவ தீவிரவாதிகளால் மிகப்பெரிய கலவரத்தையும் போராட்டத்தையும் இந்த கோரிக்கைக்கு எதிராக நடத்தினாங்க. பாபா சாஹிப் கொண்டு வந்த போராட்டத்துக்கு எதிராக கோரிக்கைக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினாங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான சம்பளம், பேறுகால சலுகை, பணி பாதுகாப்பு வழங்குவதற்கான திட்டங்களை 1945 தொழிலாளர் நலத்துறை உறுப்பினராக இருந்தப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இந்தியாங்கிற நாடு உருவாகும் போதே ஒட்டுமொத்த சமூகத்து பெண்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கவும், பெண்களுக்கு சம வாய்ப்பு, சம உரிமை பெற்று சுயமரியாதையுடன் வாழவும் அனைத்து சமூக பெண்களுக்காகவும் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர நினைச்சார். அதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் செலுத்தி இந்து சட்ட மசோதாவை வரையறுக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். இந்து சட்ட மசோதா, இந்து கோட் பில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய தீராத வேட்கையாக இருந்தது. பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ, என்னென்ன மாதிரியான அடிப்படை சுதந்திரம் வேண்டுமோ, அப்படி அதையெல்லாம் எண்ணி சிந்தித்து சிந்தித்து பார்ப்பனே கும்பல் எதிர்த்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மசோதாவிற்கு கூட பெண்கள் மசோதான்னு பேரு வைக்கல. இந்து சட்ட மசோதான்னு சொன்னா இந்த இந்துத்துவவாதிகள் நிறைவேற்றி விடுவாங்க, அதனால இந்து சட்ட மசோதான்னு பேரு வச்சேன்னு பிற்காலத்துல சொல்றார். இஸ்லாமிய பெண்களுக்கும் சிறுபான்மை பெண்களுக்கும் தனி சட்டம் இருப்பது போல பெண்களுக்காக சட்டத்திற்காக பெண்களுக்கான உரிமைக்காக கொண்டு வரப்பட்ட இந்து சட்ட மசோதாவுன்னு பேரு வச்சா தடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நேரு கிட்ட பலமுறை சொல்லி பாராளுமன்றத்துல முன்வைக்கிறாரு. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தா மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். ஆனா அவருடைய எண்ணத்தை முறியடிக்கிற விதமா அதன் பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காகவும் இந்து சட்ட மசோதா நிறைவேற்ற முடியாத காரணத்திற்காகவும் தன்னுடைய அமைச்சரவை பதவியை வந்து 1951 செப்டம்பர் 27 வந்து அவர் ராஜினாமா செய்யறார். ஏன் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்து சட்ட மசோதாவை இவ்வளவு ஆர்வம் காட்டி நிறைவேற்றணும்னு துடிச்சாரு? இன்னைக்கு இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மனிதர் தன்னுடைய அமைச்சரவை பதவியை ராஜினாமா பண்றதுக்கு 5 காரணம் சொல்றாரு. அது மிக முக்கியமான காரணமா இதை கோடிட்டு சொல்றாரு. ஏன்? அப்படி என்னதான் சொல்லி இருக்கு இந்த இந்து சட்ட திருத்த மசோதாவுல? என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சுக்கணும். என்ன இருந்தது தெரியுமா? இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே பெண்களுக்கான சொத்துரிமை, ஒரு தார மனம், மனவிலக்கு உரிமை, சாதி மறுப்பு திருமணத்துக்கான அங்கீகாரம், சடங்கு மறுப்பு திருமணம் செய்ததுக்கான சட்ட அங்கீகாரம், ஜீவனாம்சம், மறுமணம், குழந்தை திருமணத்திற்கு தடை, வரதட்சணை கொடுமைகளுக்கு எதிரான தண்டனை, பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிரான தண்டனை, பெண்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிரான தண்டனை, பெண்களின் நலனுக்காக ஒட்டுமொத்தமா வரையறுக்கப்பட்ட சட்டத்தை இந்து தர்மத்திற்கு எதிராக இருக்குன்னு அன்னைக்கு இருக்கிற பார்ப்பனைய கும்பல், RSS கும்பல், மனுவாதிகள் அன்னைக்கு இது தீவிரமா எதிர்த்தாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பேச்சாளரா, எழுத்தாளரா, பத்திரிகையாளரா, இயக்கத்தை நடத்துபவரா, ஆய்வாளரா, தத்துவ அறிஞரா, அரசியல் களத்துல களமாடி கொண்டு இருக்கிற கள போராளியா, அவரோட குடும்ப சூழல் அவருக்கு ஒரு நெருக்கடி. அவருடைய குடும்ப சூழல் அன்னைக்கு ஒரு நெருக்கடி. தன்னுடைய குழந்தைகளை பறி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியில காந்தி அவருக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுக்கிறாரு. பாபா சாஹிப் அவர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நேருவும் பதவிக்காக நெருக்கடி கொடுக்கிறார். RSS காரர்கள், இந்து மகா சபாக்காரர்கள், ஆரிய சமாஜத்தினுடைய வாரிசுகள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை கொலை செய்யறதுக்கே திட்டமிடுறாங்க. இவ்வளவு நெருக்கடிகளையும் தாங்கிக்கிட்டு நமக்காக ஒருத்தர் உழைச்சிருக்கிறார்ல, அந்த தலைவரை நம்ம கொண்டாட வேண்டாமா? ஒட்டுமொத்தமா பெண் சமூகத்துக்காக உழைத்த இப்படிப்பட்ட தலைவரை தான் இன்னைக்கு சாதிய தலைவர்னு ஒதுக்கி வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பொது சமூகம். பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் சரி, செட்டியார் பெண்ணாக இருந்தாலும் சரி, வன்னியர் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, என் தேவர் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த இடைநிலை சாதி பெண்களாக இருந்தாலும் சரி, தலித் பெண்கள் அனுபவிக்கிற உரிமைகளை விட உயர் சாதி பெண்கள் தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தால் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வேத காலத்துல பெண்களுடைய நிலை, ஆங்கிலேய காலத்துல பெண்களினுடைய நிலை எப்படி இருந்தது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் எழுதுற வரையில எப்படி செயல்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்.
சரி, பாபா சாஹிப் அம்பேத்கரோட சட்டத்தால பயன்பெற்ற பெண்களோட நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு? பெண்களுக்கான வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால ஒரு நிர்பந்தத்தினால இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படுது. இதெல்லாம் பெண்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதனால நடைமுறைப்படுத்துறாங்க. அதனால பல பெண்கள் பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு கோலோச்சி இருக்கிறாங்க. ஆளுமையா செயல்படுறாங்க. அரசியல் தளத்துல கோலோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அந்த பெண்களுக்கான முன்னெடுப்புகள் சமூக அமைப்புகள்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கடைபிடிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிடையாது. எல்லா ஆண்களினுடைய மூளையில மனுவினுடைய சட்டங்கள் தான் இன்னமும் இருக்கு. இந்து மனு சட்ட பார்ப்பன ஆண்கள் மூளையில மட்டும் கிடையாது. இடைநிலை சாதிகளினுடைய மூளையிலும், தலித் ஆண்களினுடைய மூளையிலும் மனுவினுடைய சட்டம் தான் ஆழமா இருக்கு. நம்ம ஆண்கள் அவங்கள முற்போக்காளர்களா காட்டிக்கிறதுக்காக நானும் பெண்ணியத்தை பேசுறேன்னு பீத்திக்கிறதுக்காக சும்மா நானும் சமத்துவவாதின்னு ஜனநாயகவாதின்னு சும்மா அடிச்சு விடுறது. இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான ஆண்களோட மூளையில மனுவின் சட்டமும் பெண்களுக்கு எதிரான சிந்தனை தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் எல்லா பெண்களையும் ஒட்டுமொத்தமா ஆண் சமூகம், பெரும்பான்மையான ஆண் சமூகம் கடுமையா எதிர்க்கிறாங்க. இதுல விதிவிலக்கு என்ன தெரியுமா? ஒரு ஆணுக்கு அடிமையாகவோ ஒத்துழைப்பாவோ இருக்கிற பெண்கள் இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அடிமையா இருக்கக்கூடிய பெண்கள்ல தன்னுடைய அம்மாவை அதுல வச்சுக்கிறாங்க. மனைவியா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பேச்சு கேட்கிற வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை இருக்கு. பெண்கள் குடும்பத்துல இருக்கிற ஆண்களால ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க. நான் சொல்றத நீ கேட்கணும். ஆண்கள் கட்டளையிடக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கும் குடும்பங்கள்ல இருக்கிறாங்க. தன் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் எப்படி தன் காலுக்கு கீழே இருக்கணும்னு ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு பெரும்பான்மையான ஆண்கள் இருக்கிறாங்க. சில ஆண்களை தவிர்த்து பெரும்பான்மையான ஆண்களினுடைய புத்தியிலே தானே இருக்கு. சரி, சமூக களத்துல வர பெண்களை இந்த ஆண்கள் எப்படி அணுகுறாங்க? இதுலயும் 2 வகை இருக்கு. ஒண்ணு, ஒரு பெண் சீர்திருத்த பணியில ஒரு ஆசிரியராவோ, ஒரு இரவு பாடசாலை நடத்துபவராவோ, ஒரு கவிதை பாடுபவராவோ பெண்கள் இருந்துட்டா, ஒரு ஆண் தன்னை மேம்பட்டவனா காட்டிக்கொள்ளணும், பொது சமூகத்துக்கு காட்டிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை போற்றி கொண்டாடுறாங்க. இன்னொரு வகைன்னு சொன்னல, குறிப்பா தலித் பெண்கள் அரசியல் ரீதியா எழுச்சி பெற்றா, சிந்தித்தா, செயல்பட்டா, ஆண்கள் அதுவும் குறிப்பா தலித் ஆண்களே அப்படியே கொதிப்பாங்க. சமத்துவமும் ஜனநாயகமும் சகோதரத்துவமும் பேசுற ஆண்கள் சும்மா மேடையில வெளியில பேசுறது ஒண்ணு, நடைமுறை வாழ்க்கைக்கு நடந்துக்கிறது ஒண்ணுன்னு தானே இருக்குது. ஒரு பெண் அதிகாரத்துல இருக்கிறவங்கள கேள்வி எழுப்புற விதமா இருந்தாலும் சரி, சமூக களத்துல களமாடுற பெண்ணா இருந்தாலும் சரி, அரசியல் களத்துக்கு பெண்கள் வந்தா அவங்கள விபச்சாரின்னு பட்டம் கொடுக்கிற சமூகமா தானே இருக்கு. அவங்கள இழிவுபடுத்துற ஆண் சமூகமா தானே இன்னைக்கு பெரும்பான்மையாவே இருக்கிறோம். பாபா சாஹிப்ப படிச்சவங்களே தான். அதையும் மீறி அந்த பெண்கள் வளர்ந்தா அவங்களை எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வகையில முடக்கணும்னு நினைக்கிறது, அவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது, சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு ஆபாசமா கொச்சையான வார்த்தைகளை பேச முடியுமோ அவதூறுகளை பேசுறது, இப்படி பல நெருக்கடிகள் இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அரசியல் களத்துல குறிப்பா தலித் பெண்களுக்கு நடக்குது. பெரும்பான்மையான ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆபாசமா ஒரு பெண் ஆடினா அவன் மகிழ்ச்சியா கடந்து போறான், ரசிக்கிறான், கொண்டாடுறான். அந்த பெண்களை ஆபாசத்திற்காக தயாராக வருகிற ஒரு பெண்ணை அவன் எவ்வளவு கொச்சையாக பேசினாலும் அந்த பெண் கவலைப்பட போவது கிடையாது. ஆனா அறிவாக, சிந்தனையாக ஒரு பெண் களத்திற்கு வந்தா, இல்ல சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னா, இந்த ஆண்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் களங்களில் தான் நடக்குது. சமூக களத்துல ஒரு பெண் தலைவரா, ஒரு ஆளுமையா செலுத்தி களமாடுனா, கட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் பேசினா போதும். சில ஆண்களால ஏத்துக்கவே முடியாது. ஒரு பெண்ணு பேசுறதா? அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு வேணுமானாலும் ஈஸியா இருக்கலாம். பார்ப்பனர் அல்லாத பெண்ணுக்கு ஈஸியே கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பெகஞ்சி மாயாவதி அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தான். ஒரு தலித் அதிகாரத்துக்கு வந்தாலும் அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியதா இருக்கு. கூட இருந்தவனே துரோகியா மாறி வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த துரோகத்தால பெரிய அளவுல வீரியமா செயல்பட முடியாம இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டு அளவுல பார்ப்பன சமூகத்தை சார்ந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிகாரத்தை ஒரு சூத்திர பெண்ணான திருமதி சசிகலா அவர்கள் கைக்கு போவதான சிந்தனையில தான் அதிகாரம் அவங்க கையில நழுவி போறதா, ஒரு சூத்திர பெண் கையில நழுவி போகிறதா அப்படின்ற அந்த புத்தியில தான் பாக்குறதா நான் பாக்குறேன். ஒருவேளை திருமதி சசிகலா பார்ப்பன பெண்ணா இருந்திருந்தா காப்பாத்திருப்பாங்க. அந்த பார்ப்பன லாபி வேலை செஞ்சிருக்கும். அந்த லாபி இல்லாததுனால திருமதி சசிகலா அவங்களால அதிகாரத்துல போக முடியல, அவங்கள வாழ விடல. காரணம் அவங்க ஒரு சூத்திர பெண்ணு, நம்மளால சூத்திர பெண் ஆதிக்கம், நம்மளையெல்லாம் சூத்திர பெண் ஆதிக்கம் செலுத்துறதா அப்படிங்கிற வஞ்சம் வச்சு தீர்த்தாங்க தமிழ்நாட்டு பிராமணர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் செல்வி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. அந்த இடத்துல செல்வி ஜெயலலிதா இல்லைன்றப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பார்ப்பனையரை எப்படியாவது உட்கார வைக்கணும்னு யோசிச்சாங்க, சிந்திச்சாங்க. அப்ப அந்த கட்சியில முடியலன்னும் போது அப்ப பிஜேபி தான் வர முடியும், அப்ப பிஜேபி தான் வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால திருமதி சசிகலாவை கவிழ்க்கணும்னு நினைச்சாங்க. இது வந்து நான் உதாரணத்துக்காக இந்த ரெண்டு பெண் தலைவர்களை முன்னிலைப்படுத்துறேன். அப்போ பெகன்ஜி மாயாவதி அவர்களை வீழ்த்தினதாக இருக்கட்டும், திருமதி சசிகலா அவர்களை அதிகாரத்துக்கு போக விடாம தடுத்ததா இருக்கட்டும், இந்து பார்ப்பன புத்தி, இந்த இந்து பார்ப்பன புத்தி இங்க தொடங்கல. அது மனுவில் இருந்து, ஆணாதிக்க சமூகத்தில் இருந்து, பார்ப்பன மேலாதிக்கத்திலிருந்து தொடங்குது. இந்த பார்ப்பனிய மேலாதிக்கம் எல்லா சாதி ஆண்களுக்கும் இருக்கு, குறிப்பா தலித் ஆண்களுக்கும் இருக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கர் தந்தை பெரியாரை பெருசா பேசுற போலியா நடிக்கிற ஆண்களுக்கும் இருக்கு. இந்த ஆண்களுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் யாரு, தந்தை பெரியார்னா யாரு, பெண் உரிமைனா என்ன, பெண் விடுதலைனா என்ன, சமத்துவம்னா என்னன்னு தெரியாது. இவங்க சமத்துவம்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கீழ் சாதி ஆண்களுக்கும் இடைநிலை சாதி ஆண்களுக்கும் பார்ப்பன ஆண்களுக்கும் இந்த 3 கும்பலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சமத்துவம் தான் சமத்துவம் நினைச்சுக்கிறாங்க. கொள்கை பேசுற ஆண்கள் பெண்களை எப்படி நடத்தணும்னு இப்படி எதுவுமே இந்த பாழா போன பெரும்பான்மை ஆண் சமூகத்துக்கு தெரியல. இந்த ஆண்களே நடமாடக்கூடிய ஒரு மனுவா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மனு என்னமோ எழுதி வச்சுட்டு போயிட்டாப்ல. இப்ப இருக்கிறவங்க தான் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்களே ஒரு நவீன மனுவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பெரும்பான்மையான பெண்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆண்களை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு பெண்களை நம்ம நல்லாதான் பாத்துக்கிறோம், சமூக களத்து வர பெண்களுக்கு நம்ம பாதுகாப்பாவும் அரணாவதான் இருக்கிறதா அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பெண்களை போய் கேட்டாதான் தெரியும் இந்த ஆண்களுடைய லட்சணம் என்ன, பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆக சமூகத்துல மாற வேண்டியது நிறைய இருக்கு. ஏதோ சமத்துவமா இருக்கிறதா இந்த ஆண்களே நினைச்சுக்கிறாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வரப்பட்ட, அவரால் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் குறைந்தபட்ச உரிமைகளை பெண்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் கிடைச்சதா அப்படின்னா, சமூகத்துல ஜனநாயகம் சமத்துவம் மலரும் போதுதான் பெண்களுக்கான ஜனநாயகம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய எண்ணம். இங்க மாற வேண்டியது குறிப்பா ஆண்கள் தான். ஆண்களை புரிதலோடு வளர்க்க வேண்டியது பெண்களுடைய பொறுப்பா நான் பாக்குறேன். ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக சிந்தித்த பல தலைவர்கள்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மிக முக்கியமானவர். அப்படிப்பட்ட தலைவர்களினுடைய கனவுகளை என்னை போன்ற பெண்கள் நிச்சயமா நிறைவேற்றுவாங்க. பெண்களாகிய நாம விடுதலை நோக்கி சிந்திக்கணும். அரசியல் களத்துல பல பெண்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பெண்கள் விடுதலை நோக்கி சிந்திக்கணும், சமத்துவத்தை நோக்கி சிந்திக்கணும். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கொலை செய்ய நினைத்தாலும், அச்சுறுத்தினாலும், நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், நம்ம மீது பொய்யும் புரட்டும் கட்டி எதை செய்தாலும் அதற்கெல்லாம் தளராம இங்க களமாட வேண்டியது இருக்கு. பெண்களுக்காக உழைத்த பல்வேறு தலைவர்களுடைய சிந்தனையிலிருந்து, அவர்களுடைய போராட்டத்திலிருந்து நாம விடுதலை அடைவதற்கான களத்தை நாம தான் அமைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கடமையா இன்னைக்கு இருக்கு. அதனால எது வந்தாலும் உடைச்சு நொறுக்குவோம். பெண்களின் விடுதலை தான் இந்த சமூகத்தின் விடுதலை என்பதை மனுவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களினுடைய முகத்துல அரைஞ்சா போல சொல்ல வேண்டியது கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருப்பதாக நான் உணர்கிறேன். நன்றி.